அனைவருக்கும் வணக்கம். ஆத்து மண்ணு யூடியூப் சேனல் நேயர்களே, மூணாவது டெஸ்ட் மேட்ச் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. 387 ரன் அடிச்சு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க. இதே மாதிரி இந்திய அணியும் 387 ரன் அடிச்சாங்க சமமா. செகண்ட் இன்னிங்ஸை தொடர்ந்த இங்கிலாந்து அணி வீரர்கள் 192 ரன் எடுத்தாங்க. அடுத்து களமிறங்கின இந்திய அணி வீரர்கள் 193 அடிச்சா வெற்றி அப்படின்னு களமிறங்கினாங்க. 4வது நாள் ஆட்ட முடிவுல இந்திய அணி 58 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. இதுல ஜெய்ஸ்வால், கருண் நாயர், சும்மங்கில், ஆகாஷ்தீப் நைட் வாட்ச்மேனா வந்தாரு. அவரும் விக்கெட்டை பறி கொடுத்தார். 5வது விக்கெட்டுக்கு வந்த ரிஷப் பந்தும் வெயிட் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில 5வது நாள் ஆட்டம் ஆட வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே 3 விக்கெட் இழந்து இந்திய அணி 87 ரன்னுக்கு 7 விக்கெட் அப்படின்னு நிலைமையில இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல் அவரும் விக்கெட்டை பறி கொடுத்தார். ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் 50 ரன்னுக்கு மேல அடிச்சாரு. பும்ரா 54 பால் விளையாடி 5 ரன் அடிச்சாரு. அவரும் விக்கெட்டை பறி கொடுத்து ரவீந்திர ஜடேஜா, சிராஜ் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணி ஜெயிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில அன்லக்கி டிஸ்மிஸ்லா சிராஜ் பஷீர் ஓவர்ல பால் போடும்போது டொக்கு வச்ச பால, அதாவது டாட் பால் ஆடினாரு. அந்த பால் உருண்டு போய் ஸ்டம்பில் அடிச்சு விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 2-1 அப்படின்னு முன்னிலையில இந்த சீரீஸ்ல ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரீஸ்ல முன்னிலையில இருக்குது. இது பேர் ICC வச்சிருக்காங்க, ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரீஸ் அப்படின்னு. ரவீந்திர ஜடேஜா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த இந்திய அணிக்கு முதல் முறையாக இந்த சீரீஸ்ல 2வது தோல்வி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தோல்விக்கு காரணம் ரிஷப் பந்த் அப்படின்னு இந்திய அணி கேப்டன் சும்மங்கில் சொல்லி இருக்கிறாரு. எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3வது டெஸ்ட் மேட்ச்ல ரிஷப் பந்த் 74 ரன் அடிச்சு KL ராகுலோட பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் அவுட் முறையில விக்கெட் இழந்திருப்பாரு. அந்த விசுவாசம் நன்றி கூட இல்லாம சும்மங்கில் ரிஷப் பந்த் மேல பழி போட்டு இருக்கிறாரு. ஏன்னா கேப்டனை யாருன்னா எதனா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு அவரு பழி போட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் கருத்து தெரிவிச்சுன்னு வராங்க. இதுதான் 3வது டெஸ்ட் மேட்ச் நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லாம பென் ஸ்டோக்ஸ், இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக், ஆர்ச்சர், கார்ஸ், இன்னும் இருக்கிற அனைத்து வேகப்பந்து வீச்சாளர்களும் இந்திய அணி ரன் எடுக்க முடியாத கட்டுப்படுத்தி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இதுதான் 3வது டெஸ்ட் மேட்ச் நடந்தது. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.